வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024ல் கேட்ட கொஷின் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் கேட்ட ப்ராப்ளம்ஸ். ஓகே, 5 மார்க்லையும் 10 மார்க்லையும் கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் given below prepare contract account. Material bought from market 1500, material issued to store 500, material returned to stores 240, wages 2440, direct expenses 294, works on cost 25% of direct wages, offers on cost 10% of prime cost, contract price rupees 6000. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதனால் இதுக்கான ஆன்சர் மட்டும் நான் கொடுக்குறேன். இது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாகவே இந்த ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். எஸ், இப்போ பாருங்கள், இதுதான் அதோட ஆன்சர். இந்த ப்ராப்ளம் நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்தாச்சு. இப்போ 10 மார்க் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Kavi Construction Limited is engaged on 2 contracts A and B during the year. The following particulars are obtained at the end of December 2021. பாருங்கள், 2 கான்ட்ராக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, கான்ட்ராக்ட் ஏ, கான்ட்ராக்ட் பின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இருக்குது. A 6 lakh, B 5 lakh. மெட்டீரியல் issued 1,60,000, 60,000. மெட்டீரியல் returned 4,000, 2,000. Material at site on 31st December 22,000, 8,000. Direct labor 1,50,000, 42,000. Direct expenses 66,000, 35,000. Establishment expenses 25,000, 7,000. Plant installed at site at cost 80,000, 70,000. Value of plant December 31, 65,000, 64,000. Cost of contract not yet certified 23,000, 10,000. Value of contract certified 4,20,000, 1,35,000. Cash received from contractee 3,78,000, 1,25,000. Architect fee 2,000, 1,000. ஓகே, இப்போ 2 கான்ட்ராக்டோட இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. இப்போ நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். டியூரிங் த பீரியட் மெட்டீரியல் அமௌண்டிங் டு rupees 9,000 have been transferred from contract A to contract B. பார்த்திங்கன்னா டியூரிங் த இயரில் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க 9,000 வர்த் மெட்டீரியல். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ஷோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட், கான்ட்ராக்டி அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் ஷோயிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கிளியர்லி. பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, கான்ட்ராக்டி அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒர்க் இன் ப்ரோக்ரஸோட கேல்குலேஷன் போட சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ நம்ம போடலாமா? இப்போ சைமல்டேனியஸாக தான் நம்ம இந்த கான்ட்ராக்ட் ஏவும் பியும் போடணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் மெட்டீரியல் இஷ்யூ டெபிட் சைட் போடுவோம். அதை எழுதிக்கலாமா? பாருங்கள், 1,60,000, 60,000 மெட்டீரியல் இஷ்யூட் எழுதியாச்சு. அப்புறம் மெட்டீரியல் ரிட்டர்ன்டு இருக்குது 4,000, 2,000. ஓகே, அதை எழுதிக்கலாம். மெட்டீரியல் ரிட்டர்ன்ன்றது கிரெடிட் சைடு வரும். 4,000, 2,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் அட் சைட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, இதுவும் கிரெடிட் சைடு வரும். அதுக்கு முன்னாடி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஓகே, ஏலேருந்து பிக்கு போகுது 9,000. அப்போ ஏல நம்ம என்ன பண்ணணும்னா கிரெடிட்டில் போடணும். பிகாஸ் ஏல இருந்து பிக்கு போகுது இல்லையா, அப்போ பி தான் ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணுறவங்கள டெபிட்டில் போடணும். அண்ட் கிரெடிட் பண்ண வேண்டியது யார் கொடுக்குறாங்களோ அந்த கான்ட்ராக்ட். அப்போ ஏலேருந்து தான் போகுது இல்லையா, அப்போ ஏ டு பி. பாருங்கள், மெட்டீரியல் யார் ரிசீவ் பண்ணுறது 9,000, ரிசீவ் பண்ணுறது டெபிட்டும் அண்ட் கொடுக்கறத க்ரெடிட்டும் போட்டிருக்கும். ஓகேவா? ஏலேருந்து பிக்கு போகுது, ஏல குறையுது அண்ட் பியில் ஜாஸ்தி ஆகுது 9,000. ஓகேவா? அடுத்து மெட்டீரியல் அட் சைட் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிரெடிட் சைடு தான் போட போகிறோம். 22,000, 8,000. அதுக்கப்புறம் டைரக்ட் லேபர்ன்றது டெபிட் சைடு வரப்போகுது. 1,50,000, 42,000 போட்டாச்சு. அடுத்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு தான் 66,000, 35,000 போட்டாச்சு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இதுவும் டெபிட் சைடு தான் 25,000, 7,000 போட்டாச்சு. அடுத்து பிளான்ட் இன்ஸ்டால்ட் அட் சைட் அட் காஸ்ட். ஓகே, காஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ஸ்டால்ட் அப்படின்னும் போது அது டெபிட்டில் போட வேண்டியதான் 80,000, 70,000. பாருங்கள், போட்டாச்சு. வேல்யூ ஆஃப் பிளான்ட் December 31st, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட் கொடுத்துருக்காங்க 65,000, 64,000. அப்போ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட்டில் வரும்.
பாருங்கள் 65,000 64,000 ஓகேவா. அடுத்து கான்ட்ராக்ட் நாட் எட் சர்டிஃபைடு. ஓகே, இது வந்து கான்ட்ராக்ட் நாட் எட் சர்டிஃபைடுன்றதுனா ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைடுன்னு அர்த்தம். இங்கே இருக்குது பாருங்கள் வேல்யூ ஆஃப் கான்ட்ராக்ட் சர்டிஃபைடு. இது ஒர்க் சர்டிஃபைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அன்சர்டிஃபைடு போடலாம். ஓகே, சர்டிஃபைட் பாருங்கள் கிரெடிட் சைடு போடுவோம் 4,20,000 1,35,000. எஸ் பாருங்கள் போட்டாச்சு. இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்ற ஹெட்டிங்கில் தான் ஒர்க் சர்டிஃபைட் அன்சர்டிஃபைட் ரெண்டுமே வரும். ஸோ 4,20,000 1,35,000. இப்போ அன்சர்டிஃபைடு போடுவோமா, நாட் எட் சர்டிஃபைட் தான் அன்சர்டிஃபைட் 23,000 10,000 பாருங்கள் போட்டாச்சு. ஓகே எஸ். அடுத்து பாருங்கள் கேஷ் ரிசீவ்டு இருக்குது. அதை வந்து நமக்கு நெட் நோஷனல் ப்ராஃபிட் கேல்குலேஷனுக்கு தான் அது தேவை. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் ஃபீ டெபிட் சைடு வரும் 2,000 1,000 போட்டாச்சு. ஓகே எஸ். இப்போ எல்லாமே போட்டுட்டோம், இந்த ட்ரான்ஸ்ஃபருமே போட்டாச்சு. அப்போ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இங்கே 5,43,000 வருது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2,24,000 வருது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 5,43,000 இங்கே கம்மியாக இருக்குது 1,60,000 1,50,000 66 25 82,000. அப்போ இங்கே கம்மியாக இருக்குது. ஆனால் பி கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே தான் கம்மியாக இருக்குது, இங்கே ஜாஸ்தி வருது 2,24,000 இதெல்லாம் ஆட் பண்ணால். ஓகே, இது பார்த்திங்கன்னா 1,35,000 10 64 8 2. ஓகே, அப்போ இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா பி கான்ட்ராக்ட்டுக்கு இங்கே வரப்போகுது, கிரெடிட்டில் வரப்போகுது. கிரெடிட்டில் வந்து அது பேர் நோஷனல் லாஸ். பாருங்கள் பை நோஷனல் லாஸ் 5,000 கம்மியாக இருக்குது கிரெடிட்டில். கான்ட்ராக்ட் ஏக்கு பார்த்திங்கன்னா டெபிட்டில் தான் கம்மியாக இருக்குது. டெபிட்டில் கம்மியாக இருந்துச்சுன்னா அது நோஷனல் ப்ராஃபிட் தான் 60,000. ஓகேவா. இப்போ இந்த 60,000 நம்ம என்ன பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் ரிசர்வ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எந்த ப்ரொப்போர்ஷனில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோஷனல் ப்ராஃபிட் 60,000 கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒர்க் சர்டிஃபைட் ஆன் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை பார்க்கணும். 50% அண்ட் அபோவ் இருந்துச்சுன்னா 2/3 ஆஃப் நோஷனல் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லை லெஸ் தென் 50% இருந்துச்சு அப்படின்னா 25% அண்ட் அப் டு 50% இருந்துச்சுன்னா 1/3 பண்ணணும். இப்போ நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளோ பாருங்கள், ஒர்க் சர்டிஃபைட் 4,20,000. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கான்ட்ராக்ட் ஏ. நம்ம பி பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா பியில் தான் லாஸ் வந்துருச்சு, அதனால் அது ப்ராஃபிட்டே கிடையாது. ஸோ நம்ம அதை விட்டுடலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது வெறும் ஏவோடது மட்டும்தான். அப்போ 6 lakh ஒர்க் சர்டிஃபைட் 4,20,000. அப்போ 4,20,000 டிவைடட் பை 6 lakh போட்டோன்னா நமக்கு 70% வருது. அப்போ திஸ் இஸ் மோர் தேன் 50%. அப்போ 2/3 ஆஃப் த நோஷனல் ப்ராஃபிட் இஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்போ நோஷனல் ப்ராஃபிட் 60,000 இன்ட்டு 2/3 இன்ட்டு கேஷ் ரிசீவ் டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட். கேஷ் ரிசீவ் தோ இருக்குது பாருங்கள், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கான்ட்ராக்டி 3,78,000 டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைடு இருக்குது இல்லையா 4,20,000. அதை போட்டால் 36,000 வருது. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு 36,000 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அண்ட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இது 36,000, இது மொத்தம் 60. அப்போ பேலன்ஸ் 24,000 வருது. அது ஜென்ரல் ரிசர்வ்க்கு. சரியா. ஓகே, இது 36,000 அண்ட் இது 24,000. இப்போ நம்ம வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போட்டு முடிச்சாச்சு. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டி அக்கௌண்ட்ன்றது என்னென்னா, நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். பாருங்கள், கான்ட்ராக்டி அக்கௌண்ட்டில் பை பேங்க் எவ்வளோ பாருங்கள், ஏ கான்ட்ராக்டுக்கு 3,78,000 அண்ட் பி கான்ட்ராக்டுக்கு 1,25,000. அதை தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். சரியா. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான். இதை அப்படியே பேலன்சிங் ஃபிகர் போட்டோன்னா 3,78,000 1,25,000 பேலன்ஸ் கேரி டவுன். சரியா. இது ரிசீவ் பண்ணதை அப்படியே போட்டிருக்கோம். இதுதான் கான்ட்ராக்டி அக்கௌண்ட். இப்போ பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க, போடலாமா. ஓகே, இப்போ வந்து எந்தெந்த ஃபிகர்ஸ்லாம் அங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்டு, இந்த ஜென்ரல் ரிசர்வ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த லாஸ் வந்து நம்ம போட வேண்டியது இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த கேஷ் ரிசீவ்டு போட வேண்டியது இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளம்லேருந்து பார்த்துக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு தேவை. அதாவது மெட்டீரியல் ரிட்டர்ன், மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர், மெட்டீரியல் அட் சைட், வேல்யூ ஆஃப் பிளான்ட் அட் தி எண்ட், இது எல்லாமே நமக்கு அங்கே போட வேண்டியது தான். ஓகேவா. எஸ். இப்போ 1 by 1 போடலாமா. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து லைபிலிட்டி சைடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்டோட இந்த லாஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். பிகாஸ் இது இஸ் நோஷனல் ப்ராஃபிட். இதை தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் 36,000. இது பி கான்ட்ராக்டில் லாஸ் வந்திருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ப்ராஃபிட்டோட அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், 36,000ல் 5,000 போயிடுச்சு அப்படின்னா 31,000.
வேறு எதுவுமே லயபிலிட்டியில் கிடையாது. ஒரு வேளை ஷேர் கேபிட்டல், கிரெடிட்டார்ஸ் அது மாதிரிலாம் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நம்ம போட வேண்டியது இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லாததுனால லயபிலிட்டியில் அவ்வளோதான். மீதி எல்லாமே அசெட் சைடு தான் வரப்போகுது. எது பாருங்கள், மெட்டீரியல் ரிட்டர்ன் வரும், மெட்டீரியல் அட் சைட் வரும். ஓகே, இதெல்லாம் போடலாம். பாருங்கள், முதல்ல பிளான்ட் பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் பிளான்ட் அட் தி எண்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, 65,000 64,000 அதை தான் போடணும். பிளான்ட்டோட வேல்யூ எண்டில் என்னமோ அதை போட்டாச்சு. அடுத்து மெட்டீரியல் அட் சைட் பாருங்கள் 22,000 8,000 மொத்தம் சேர்த்து 30,000. இது கான்ட்ராக்ட் ஏ, இது கான்ட்ராக்ட் பி. அடுத்து பாருங்கள் மெட்டீரியல் ரிட்டர்ன்டு பாருங்கள் 4,000 2,000 மொத்தம் சேர்த்து 6,000. அடுத்து பாருங்கள் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், நமக்கு அங்கே இருந்தது இல்லையா ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், அதே தான் எடுத்து போட்டிருக்கோம். ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைட் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்கு கான்ட்ராக்ட் ஏக்கும் பிக்கும். இப்போ இதோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரிசர்வ் நம்ம போட்டோம் இல்லையா, 60,000ல் 36,000 ப்ராஃபிட் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 24,000. அந்த ஜென்ரல் ரிசர்வை இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஓகே, மைனஸ் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 5,64,000 வருது. இப்போ இதோட கேஷ் ரிசீவ்டு இருக்குது இல்லையா, அந்த 3,78,000 1,25,000 அதை மைனஸ் பண்ணணும். கான்ட்ராக்ட் ஏதும் பிதும் நம்ம இந்த கேஷ் ரிசீவ்டை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ கேஷ் ரிசீவ்ட் ஏது 3,78,000 அண்ட் பிது 1,25,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணால் 61,000 வருது. ஓகேவா, இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட். இதுதான் ஒர்க்கிங் ப்ராக்ரஸோட பேலன்ஸ் அமௌண்ட். ஓகே, ஈஸியாக இருந்ததா ப்ராப்ளம்? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாப்பிக்கில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.